இந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார இடம் கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், இடம்லாம் கிடையாது, நான் உட்கார மட்டும் தான் இடம் இருக்கு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுமே அந்த இடத்துல நின்னு இருக்கா. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ போகுது. உடனே இந்த பையன் ஆட்டோவை பிடிக்கிறதுக்காக போறான். ஆனா ஆட்டோ வந்து போயிருது. இதனால இவன் உட்காரலாம்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல இந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கா. இதை பார்த்து இவன் கடுப்பாகி அந்த பொண்ணை மனசுலயே திட்டிக்கிட்டு அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட இடம் கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கே இடம் கிடையாது, நடுவுல வந்து உட்காருறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், 2 பேர் உட்கார்ற இடத்துல மாடு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அதை கேட்காம நீங்க என்ன திட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல உட்கார்றான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறமா அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி வராங்க. இத பார்த்தோன்னு அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு உட்கார்றதுக்காக இடம் கொடுக்குறாங்க. இத பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒருத்தன் வீடியோ பண்ணிக்கிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எந்திரிச்சு வயித்துல இருந்த பலூன் எடுத்துட்டு ஒரு பிரெக்னன்ட் லேடி உட்கார்றதுக்கு இடம் கேட்டா அந்த சமுதாயம் இடம் கொடுக்குது, பொண்ணுகளை அவங்க மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அங்க இருந்து போயிடுறா. இத பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பாத்துக்க இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, சீக்கிரமா வாமான்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்ற, ஆட்டோ வந்துருச்சு, இதோ நான் வாரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிக்கிறா. அப்படி எந்திரிக்கும் போது அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கத அந்த பையன் பாக்குறான். அப்ப அந்த பையன் கேக்குறான், நீங்க பிரெக்னன்ட் லேடியான்னு. அப்ப அந்த பொண்ணுமே ஆமான்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க குண்டா இருந்தனால எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, ஒரு பிரெக்னன்ட் லேடி உட்கார வரும்போது அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்களே, அதே மாதிரி குண்டா இருக்கவங்களை கேலி பண்றது ஒரு தப்பான விஷயம், இனிமே யாரையும் கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆட்டோல ஏறி போறா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.